வணக்கம் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களே. இந்த தோல்வி வெறும் தற்செயலானது அல்ல. இது ஒரு தொடர் கதையாகிவிட்டது. இலங்கை தேர்வுக்குழு அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க போய் தற்போதைய திறமையை கோட்டை விட்டுவிட்டதோ என்று தோன்றுகிறது. பல்லேகல சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான பரபரப்பான முதல் T20 போட்டி குறித்த தகவல்கள் இன்றைய போட்டி மழையினால் பெரும் சவால்களை சந்தித்தது. மழை காரணமாக போட்டி குறித்த நேரத்திற்கு ஆரம்பமாகவில்லை. இதனால் ஆட்டம் தலா 17 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. முன்னதாக நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய இலங்கை அணி 16.2 ஓவர்களில் 133 ரன்களுக்கு தனது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதிரடியாக ஆடிய குசல் மெண்டிஸ் 20 பந்துகளில் 37 ரன்கள் எடுத்தார். இங்கிலாந்து தரப்பில் அடில் ரஷீத் மற்றும் சாம் கர்ரன் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இங்கிலாந்து இன்னிங்ஸின் போது மீண்டும் மழை குறுக்கிட்டதால் இங்கிலாந்து அணிக்கு டக்வொர்த் லூயிஸ் DLS முறைப்படி 15 ஓவர்களில் 115 ரன்கள் என்ற புதிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணி 15 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 125 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் DLS அபார வெற்றி பெற்றது. பில் சால்ட் 46 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. அடுத்த போட்டியில் இலங்கை பதிலடி கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பூம் பூம் லங்கா நண்பர்களுக்கு வணக்கம்.